அப்படி எடுக்கலாம். ஆனா ஐனைக்கு இப்ப நான் ஏகத்திலும் ஏகமாக நீங்க இருக்கிறீங்க என்று நான் இப்ப நீ சொல்லித்தார் இல்லையா? இப்ப நீங்க அதை என்ன செய்யறீங்க? நம்புறீங்க என்று வைங்களேன். ஓஸ்தாதும் என்ன செய்யறாங்க? தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமா இடிக்கி தூயோன் துணை இடிக்கென்று சொல்லித்தாரா. நாம அதை நம்புறோம் வைப்போம். இப்ப நம்பினத்தால நான் ஏகமா இருக்கேன்ங்கிற அந்த நிலையை தூயோன் துணையொண்ட இன்னைக்கு இருக்குங்கிறத எந்த அறிவுல எந்த அனுபவத்தில நான் உணர்றேனா, உணர்ந்து கொள்ற நிலையொன்று ஏற்படுகிறதா? இல்லை. அப்போ உணர்ந்து கொள்ளாட்டி, உணர்ந்து கொள்ற நிலையொன்று ஏற்படாட்டி, இம்மையில எவன் குருடனோ அவன் மறுமையிலும் குருடனோ. ஏனண்டா அந்த உணர்ந்து கொள்ற நிலைய தியான நிலை சரியானால் காட்சி நிலை கிட்டும் என்ற அந்த காட்சியை காணாதவன், இந்த முகக்கண்ணை கொண்டில்லை கல்பால காணாதவன், அந்த இடிப்பு நிலையை உணராதவன் என்ன ஐநீக்கு செய்யப்படுறான்டா சிறை பிடிக்கப்படுறான். ஐநைக்கு சிறை இருக்கு. ஐநைக்கு இல்லின்னு சொல்லி ஒரு சிறை ஒன்றைக்கு சில காலம் அந்த சிறையில இருக்கணும். ஏனென்றா அவர் அண்ணன் ஏகமாக நான் இருக்கிறேன் என்று அறிய நாடின அந்த இடிப்பு நிலையை உணராம விட்டத்தால் உணர்வுக்கு எடுக்காததில்ல இருக்கு. இப்ப நான் சொல்லி தந்து நீங்க ஏகமாக இருக்கிறீங்க என்கிறத நம்பினத்தால நீங்க ஏகமா இருக்கிற நிலைய உணர்ந்துட்டீங்க என்ற அர்த்தம் இல்லை. ஏகமான நிலையில நீங்க இருக்க போறீங்க என்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா ஏகமா இருக்கிறத அவர் உணர வேண்டியிருக்க, அவர் அதை நாடித்தான் வந்திருக்க. அறியவே பிறந்த நீ அறியவில்லை, அறியும் வழியை நீ தேடவில்லை. அப்ப அவர் ஐனிக்கிருந்து என்னத்தை நாடினாரு? தன்னை அறியணும் பண்ணி நாடினாரா இல்லையா? இந்த நாட்டத்துல வந்திருக்கிறதால இந்த நாட்டம் நிறைவேற அந்த நிலையில தான் அவர் நான் ஏகமா இருக்கிறேன் என்கிற இடிப்பு நிலைய உணர்ந்தவராக உணர்ந்த நிலையில தெரிப்பட அவருக்கு இடம் இருக்கு. ஏன்னா அவரு போட்ட சட்டம் தான் இது. அவருக்கென்று ஒரு ஆள் போடல இன்னைக்கு சட்டம். அவரு போட்ட திட்டம் இல்லாட்ட அவரு போட்ட சட்டம் இல்லாட்ட அவரு போட்ட நாட்டம். அதனால அவர் அதை உணராத வரைக்கும் அவர் ஏகமாக இருக்கிற நிலை அவருக்கு உணரப்படாது. அது உணர்த்தி கொடுக்க அவர் ஒரு கட்டுண்ட பொருளாகவே உண்டு இம்மையில இல்லாட்டி மறுமையில என்ன செய்வார்? வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். அதுதான் அவர் மறுமையில என்ன நித்திரையிலிருந்து தட்டி ஒழிப்பினது யார் என்று கேட்க. என்னடா ஐநைக்கு அவர் தானா ஒழும்பையும் இல்லை, ஐநைக்கு அவர் தானா ஒழுங்குற விழிப்ப பிறையும் இல்லை. அப்படி தானா ஒழுங்குற நிலையும் தானா விழிக்கிற விழிப்பையும் பெற்றிருந்தாரண்டா நித்திரையிலிருந்து என்ன தட்டி ஒழிப்பினது யார் என்கிற கேள்வி வந்திருக்க. அவர் ஏக வியாபகமா நான் இருக்கேன் அந்த நிலையில ஒழும்பிருப்பார். அவர் ஐநைக்கு அப்படி ஏன் ஒழும்பல்ல? திரும்ப கேட்கிறவரு ஒரு பகலும் ஒரு சொற்ப நேரமே எனக்கு தாங்கல, நான் என்ன செய்யறேன் உலகத்துக்கு போயிட்டு வாரேன் என்று ஏன் கேட்காரு? ஐநைக்கு நான் ஏகமாக இருக்கிறேன் என்கிற நிலை அவருக்கு காட்டப்படுகிறது. இப்பையும் எல்லாருக்கும் சக்கராத்துடைய நேரத்தில அந்த மரணிக்கிற நேரம் அவருக்கு காட்டப்படும். ஆனா அது நான் எந்த இடிப்பு நின்றுதான் என்று அவர் எடுத்துக்க மாட்டார். அதை என்ன செய்வாருண்டா இன்னைக்கு ஒன்றுமே இல்லைன்னு இப்ப சொல்றோம்பா நாம அப்படி எடுத்துக்குவார். ஏனென்றா அவரோட பழக்க வழக்கத்தில் அந்த நிலையை அவர் எப்படி கண்டார்? உடல் நானண்டு கண்டாரு பாரிஸ். அத உடல் நானண்டு கண்டத்தால அந்த நிலையில ஒன்றுமில்லை என்று கண்டிருக்காரு. அவர் தன்னை அந்த நிலையில இருக்கிறதாகவும் அந்த காட்சியை அவர் உணராதவராகவும் இருக்கிறாரா இல்லையா?
அவர் ஹக்கண்டு உணர்ந்திருக்கணும் இன்னைக்கு ஹக்கண்டு அவரை காட்டியிருக்கணும் தானே, காட்டியிருந்தா தானே அந்த நிலையில் நிலைப்பார். அப்ப அவர் என்ன செய்யறாருண்டா அவர புலனுக்கேற்ப வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் அவர் இருந்ததான் நான் என்று எடுத்ததால அதில இருந்து அவர் விடுபடக்குள்ள சக்கராத்துடைய நேரம் வரக்குள்ள மரணிக்கிற நேரம் ஏற்படக்குள்ள மரணத்தின் ஜீவன் மறதி என்று அவர் அறியாதத்தில நினைவுல இருக்கிறத ஏகமா நான் இருக்கேன்னு அவர் எடுக்க தவறிடுற. ஆனா அவருக்கு இன்னைக்கு காட்டப்படுது. அதுக்கு ஆதாரம் தரவா? நித்திரையிலிருந்து யார் தட்டி ஒழிப்பினது என்று ஏன் கேட்காரு தெரியுமா? அவருக்கு யாராவது ஒரு ஆள் தெரிஞ்சிருந்தா, இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், உங்களை நான் தட்டி ஒழுப்புறேன், வந்து தட்டி ஒழுப்பக்குள்ள பக்கத்துல அனஸ் ஆபீஸ் நிக்காரண்டா, நீங்க யார் என்ன தட்டி ஒழுப்பினு கேட்பீங்களா? அனஸ் ஆபீஸ் என்ன தட்டி ஒழுப்பினு நினைப்பீங்களா? கேட்க மாட்டீங்களே. அப்ப உங்களை தட்டி ஒழிப்பினாலும் உங்களுக்கு பக்கத்துல நிக்கிறத நீங்க கண்டுதானே நீங்க யாருன்னு கேட்காம விடுறீங்க. இங்க என்ன நித்திரையிலிருந்து தட்டி ஒழிப்பினது யாருன்னு ஏன் கேட்கறண்டா, அப்படி தட்டி அவரை ஒழிப்பின ஒரு ஆள் ஒன்று பக்கத்துல இருக்கிறதாக அவர் காணலேண்டா, அவர் ஏகத்திலாம் ஒழுப்பப்படுற. இப்ப நீங்க இரவைக்கு உறக்கத்தின் போதோ நீங்களும் ஒழுப்பப்படுறீங்க. அந்த ஒழுப்பப்படுறதைத்தான் வேதம் செல்லுது, உங்களை நாங்க கைப்பற்றுகிறோம் என்று சொல்லி. அப்ப நீங்க இன்னைக்கு ஏகமா இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஒன்றுமே இல்லை என்று உங்களோட பதிவுல உங்களோட நினைவுல நீங்க பழக்க வழக்கத்தில பதிஞ்சு வச்சிருக்கிறதால நான் இருக்கேன் என்று சொல்லி உணர்ற அந்த உணர்வை தியானத்தை விக்கிற இடிப்பு நிலையை எடுக்கிறீங்கல்ல. ஒஸ்தாதி சொல்றாங்க இல்ல, நீங்க எடுத்தீங்களா சிறை இருக்க உறுதி பெற்று உணர்வை பெறு உலக வாழ்வில் அமைதி பெறண்டா, அது உங்களை எடுக்க. ஏன் தெரியுமா? அதுல நீங்க இருக்கிறீங்க, அது மாதிரி இப்படி உங்களை எடுக்கிறது. அப்படி ஏகத்துலதான் நம்ம சரி பெற நினைக்காத ஒரு சிறையில அப்படி போடுவாரு, மரணத்தின் போது தூக்கத்தின் போதும் அவர் சிறையில அப்படி போறாரு. அவர் எந்த சிறைக்கு அப்படி வருவாருண்டா, எந்த எண்ணத்தோட அவர இறப்பு நடக்குதோ, எந்த எண்ணத்தில இறுதியா அவர மூச்சு அமைதோ, 99.9% உலக சம்பந்தப்பட்ட எண்ணத்தோட போவாளா, வேற ஏதாவது எண்ணத்தோட போவாளா? களிமா கிடைக்கல, கருத்த உணரல, அந்த ஒரு எண்ணத்தில் அவர் பிடிக்கப்படுற. அதுதான் சிறை. சிறை விட்டு சிறை வாழும் மனிதா, உன் சிறை நீங்குமா புனிதா. அப்ப இவர் சிறை நீங்காம ஒரு சிறையிலேயே தொடர்ந்து செய்யற, வாழ்ந்துகிட்டே இருக்காரு. திரும்பியும் அவர் மறுமையில என்ன செய்வார்? ஒழுப்பப்படுவார். அவர் அந்த சிறையிலிருந்து விடுபடுறதுக்கு தான் அவர் ஒழுப்பப்படுறார். ஆனா அவர் அப்பையும் என்ன செய்யறாரு? திரும்ப ஒரு சிறைக்கு போறார். இப்படி சிறை விட்டு சிறை வாழ்க்கை தான். சரி, அது நாம போற ஒரு பக்கம் போவோம். இப்ப அதை நாம வேற அடுப்பு உறவாட்டத்துக்கு. சரியா? அப்ப ஈனைக்கு ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி உணர்ற இடத்துக்கு உணர வேண்டிய ஒரு பழக்க வழக்கம் ஒன்று அவர்கிட்ட பயிற்சியா இல்லைண்டா, அல்லாவுக்கு அணுவும் இணை இல்லைங்கிறத அவர் பிடிக்கவே மாட்டேன். அவருக்கு அல்லாவுக்கு அணுப்பிரமாணமும் இணை இல்லைங்கிறது பிடிபடாம அவருக்கு ஈடேற்றவும் இல்லை, அவர சிறுக்கு அழியையும் மாட்டேன். அப்ப உஸ்தாதுன்னு சொல்றாங்க, என்ன ஒழுப்பம் அல்லாவுக்கு இணை இல்லை என்று தெரிஞ்சிட்டா,
ஆழ்ந்த உறக்க நிலையில நான் ஏகமாக இருக்கிறேன், என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்றா ஒரு அணுவாவது இணை இருக்கா? இது ஒரு அளவுக்கு பிடிச்சிட்டாரண்டா, இந்த பிடிக்கிற இடத்துக்காவது வந்துட்டாரண்டா, அவரை அல்லாஹ் கரை சேர்ப்பான் என்று சொல்றதுக்குரிய ரகசியம் தான். களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கு நீ என்று அது சொல்லி கொடுக்கும், அவரை அது உணர்த்தி கொடுக்கும் அவருக்கு. இந்த முதல் என்ன செய்யணும், இங்க ஏகத்திலே உட்காரணும். போய் நான் அந்த ஏரியாவுல போய் உட்கார்ந்தா தானே அந்த ஏரியா என்ன விளங்கும். இங்க இருந்துகிட்டு கற்பனை பண்ண வேண்டாம். இப்ப அபூபக்கரோட வீடு எப்படி இருக்குமே இங்க இருந்து நான் கற்பனை பண்ணினா, நான் கற்பனை பண்ற மாதிரி அபூபக்கரோட வீடு இருக்குமா? இருக்குமா அபூபக்கர்னா? அப்ப நான் என்ன செய்யணும், அந்த நிலைக்கு வரணும். என்ன செய்யணும், டக்குன்னு பாஸ்போர்ட்டை கொடுத்து டிக்கெட்டை முடிச்சு பிளேட் எடுத்துக்கிட்டு வந்து அபூபக்கரோட வீட்டுல ஒரு மாசம் இருந்தனா, ஒரு மாசம் இருக்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஏரியா தெரிய வேண்டி வருமா இல்லையா? கண்டிப்பா. ஒரு வருஷம் இருந்தா அந்த ஸ்டேட்டே பாத்துறலாம். 5 வருஷம் இருந்தா முழு இந்தியாவே பாத்துறலாம். அப்ப நீங்களும் ஆழ்ந்த உறக்க நிலைக்கு ஏகமாக நான் இருக்கேன்னு போய் அன்னைக்கு உட்காருங்களேன். உட்கார்ந்தீங்களா மறதியை நீக்கி தெளிவை தேக்கி உரிய இடத்தில் உன்னை அமர்த்தி உண்மை சாந்தியில் நிலைத்திடுவீங்க என்கிறத அந்த பாட்டுல பின்னுக்கு என்னெல்லாம் நடக்கும் அது சொல்றாங்க. அந்த பாட்டை நீங்க கேளுங்க, இந்த உறவாட்ட முடியும். அதுல தரிச்சு இருந்தா தரிச்சு இருக்கிறவர்கிட்ட என்னெல்லாம் நடக்கும், அந்த ஏரியாவை எப்படி அவர் விளங்குறாரு, எப்படி விளங்குவாரு, அந்த ஏரியா அவருக்கு எப்படி விளங்க வேண்டி வரும், ஏகமாக நான் இருக்கிறேன்ங்கிறது எப்படி எல்லாம் இருக்கி ரெண்டு அனுபவத்தில் உணர்ந்த ஒருத்தர் அந்த பாடல் மூலமா திக்ர் என்பது எதற்காக, எந்த பாடல் மூலமா ஞாபகம்ங்கிறது எதற்காக, நீ ஞாபகப்படுத்தினா ஏகமாக நான் இருக்கிறேன் என்று ஆழ்ந்த உறக்க நிலைய ஏகம் என்று நினைச்சி அந்த நிலையில உன்னை தரிப்படுத்தி நீ திக்ர் செஞ்சா ஏகத்தில் தரித்திருந்து உரியபடி ஞாபகப்படுத்தினா என்ன நடக்கும், உரிய இடம் சேரும் வரை என்று அந்த பாட்டுல அப்படியே சொல்றாங்க. அந்த பாட்டை ஃபுல்லா கேட்டுப்பாரு. அப்ப இப்ப இங்க என்ன நீங்கின இந்த எண்ணம், இப்ப மௌத்தாயிட்டீங்க நீங்க, அந்த எண்ணம் நீங்கின நீங்க மரணிச்சிட்டீங்க. இப்ப அந்த இறந்தழிந்த உள்ளத்துக்கு உயிரூட்டி உணர்வளித்து உயர்நிலையில் சேர்த்து வச்சிருக்கி களிமா. இப்ப மிச்சம் தூரம் போகணும், செல்ல வேண்டிய கடமைக்கு சொல்றேன். என்ன நான் சொன்னதை உங்களுக்கு விளங்கிட்ட உடனே பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை, ஆனா பிடிக்கலன்னு அர்த்தமும் இல்லை. முயற்சி தான் வெற்றி. முயற்சித்தவன் எப்பையும் வெற்றி கொள்வான், அவனுக்கு வெற்றி நிச்சயம். மனச்சாட்சி மாறாமல் மார்க்க நெறி மீறாமல் வாழுவோர் சித்தி பெறுவார், வாழ்வினில் வெற்றி பெறுவார், நிச்சயமாக வெற்றி பெறுவார். அல்ஹம்துலில்லாஹ்.